2026 இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு தயாராகிட்டு இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பேரண்ட்ஸுக்கும் வணக்கம். ஒரு நல்ல காலேஜை தேர்ந்தெடுக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய டாஸ்க். உங்க வேலையை ஈஸி ஆக்குறதுக்கு ஒவ்வொரு காலேஜை பத்தியும் தெளிவான உண்மையான தகவல்களோட வந்திருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற காலேஜ் சென்னை ஆவடியில இருக்கிற வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ். இதோட டிஎன்ஏ கவுன்சிலிங் கோட் 1122. இந்த காலேஜை பத்தி நாம எடுத்து பேச வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல, இது ஒரு ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன், அதாவது தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு கல்லூரி. ரெண்டாவது, NAC கிட்ட இருந்து A கிரேட் அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க. ஒரு காலேஜோட தரத்தை முடிவு பண்றதுக்கு இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான அளவுகோல்கள். சரி, முதல்ல இந்த காலேஜோட பேசிக் டீடைல்ஸ் என்ன, இதோட அமைப்பு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்க்கலாமாங்க. அஃபீஷியலா பாத்தீங்கன்னா இது ஒரு தன்னாட்சி அந்தஸ்து பெற்ற ஸ்வயநிதி பொறியியல் கல்லூரி, சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைக்கப்பட்டிருக்கு. 2002 இந்த காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் 65% சீட்ஸ் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாவும் மீதி 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாவும் ஃபில் பண்றாங்க. அதோட இது ஒரு மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் இருக்கிற கல்வி நிறுவனமும் கூட. இந்த காலேஜோட பயணத்தை சுருக்கமா பார்த்தா RS ட்ரஸ்ட் மூலமா 2002 தொடங்கப்பட்டிருக்கு. இப்ப சமீபத்துல 2025 அவங்களோட 19வது பட்டமளிப்பு விழாவை கொண்டாடியிருக்காங்க. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 2006 படிச்சு முடிச்சிருப்பாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ அனுபவம் இந்த கல்லூரிக்கு இருக்கு. அடுத்த நாம பார்க்க போறது ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. ஒரு காலேஜோட குவாலிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கீகாரங்கள் தான் சரியான ஆதாரம். அதனால ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி இதுல கொஞ்சம் அதிகமாவே கவனம் செலுத்தணும். இந்த காலேஜ் NAC கிட்டேந்து A கிரேட் அங்கீகாரம் பெற்றிருக்கு. ஒரு காலேஜோட கல்வித்தரம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பல விஷயங்களை வச்சுதான் இந்த கிரேட் கொடுப்பாங்க. சோ A கிரேடுங்கிறது ஒரு நல்ல அடையாளம். இந்த A கிரேடுக்கு பின்னாடி இருக்கிற புள்ளி விவரம் என்னன்னா, NAC கொடுத்திருக்கிற CGPS ஸ்கோர் 4.00க்கு 3.27. இந்த நம்பர் காலேஜோட தரத்தை இன்னும் தெளிவா காட்டுது. அடுத்ததா நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரெடிடேஷன், அதாவது NBA. இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அங்கீகாரம். ஏன்னா இது காலேஜுக்கு மொத்தமா கொடுக்கறதில்ல, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியா கொடுப்பாங்க. இதனால ஸ்டூடெண்ட்ஸோட வேலை வாய்ப்புக்கு இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இப்போ இந்த காலேஜ்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த ரெண்டு முக்கியமான பிரான்ச்சும் ஜூன் 2026 வரைக்கும் வேலிடிட்டி இருக்கிற NBA அங்கீகாரத்தோட இருக்கு. இந்தியால எந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இயங்கணும்னாலும் AICTயோட அப்ரூவல் கட்டாயம் தேவை. இந்த காலேஜ்க்கு 2025-26 கல்வியாண்டுக்கான அங்கீகாரம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, இவ்ளோ அங்கீகாரங்கள்லாம் இருக்கிற இந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் சேரத்துக்கு என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இங்க மொத்தம் 9 UG இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. இப்போதைய டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்னு புது யுக படிப்புகள் இருக்கு. இது கூடவே கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, EC மாதிரி எவர்கிரீன் பிரான்ச்சஸும், பயோடெக்னாலஜி, கெமிக்கல், மெக்கானிக்கல், சிவில் மாதிரியான கோர் இன்ஜினியரிங் படிப்புகளும் ஆஃபர் பண்றாங்க. இந்த 9 டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து இளங்கலை பொறியியல் படிப்புக்கு மட்டுமே மொத்தம் 930 சீட்ஸ் இருக்கு. ஒரு காலேஜ்ல சேரும்போது எல்லாருக்குமே மனசுல வர்ற கேள்வி, படிப்பு முடிஞ்சதும் வேலை கிடைக்குமா? அந்த வேலை வாய்ப்பு நிலவரம் எப்படி இருக்குன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். TNA 2025 டேட்டா படி இந்த காலேஜ் கொடுத்திருக்கிற பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜ் 70%. சிம்பிளா சொல்லணும்னா 100 ஸ்டூடெண்ட்ஸ்ல 70 பேருக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாவே வேலை கிடைக்குது. இங்க கேம்பஸ் இன்டர்வியூக்கு வர சில முக்கியமான கம்பெனிஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ, கேப்ஜெமினி, அப்புறம் காக்னிசன்ட் மாதிரி பெரிய IT சர்வீஸ் நிறுவனங்கள் தொடர்ந்து இங்கிருந்து ஸ்டூடெண்ட்ஸை வேலைக்கு எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, படிப்பு, பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான மற்ற வசதிகள், அதாவது ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த காலேஜ்ல பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி தனித்தனி ஹாஸ்டல் வசதி இருக்கு. இந்த ஹாஸ்டல்ஸ் காலேஜோட சொந்த இடத்திலே இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 ஹாஸ்டல் மெஸ்லயுமே வெஜ் மற்றும் நான்வெஜ் சாப்பாடு கிடைக்குது. டிரான்ஸ்போர்ட்டை பத்தி சொல்லணும்னா காலேஜ் நிர்வாகமே பஸ் வசதி செஞ்சு தர்றாங்க. வெளியூர்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, காலேஜ்ல இருந்து வெறும் 9 கிலோமீட்டர் தூரத்துல ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இங்க படிக்கிற தகுதியான மாணவர்கள் கவர்மெண்டோட முதல் பட்டதாரி ஸ்காலர்ஷிப், BC, MBC, DNC ஸ்காலர்ஷிப், SC, ST மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்னு பலவிதமான அரசு உதவித்தொகைகளுக்கு அப்ளை பண்ணி பயன்பெறலாம்.
இந்த வீடியோல நாங்க பகிர்ந்துகிட்ட எல்லா தகவல்களும் இது தயாரான நேரத்துல காலேஜோட அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் நம்பகமான அரசு இணையதளங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டதுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க profsem.com வெப்சைட்டை பாருங்க. 12ஆம் வகுப்பிலிருந்து பொறியியல் முடிவுகள் வரை உங்களுக்கான உண்மையான வழிகாட்டி.